பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் தீபஸ்ரீ. நான் ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். நான் ரெலா ஹாஸ்பிட்டல் சென்னையில் ஒரு கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டாக இருக்கேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னா யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Somebody who scans patients. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் இது மூலியமாக நம்ம உடம்புல எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ரேடியாலஜிஸ்ட் அவங்க பண்ணுற ஒரு வேலை. அந்த ரேடியாலஜிலேயே ஒரு சப் ஸ்பெஷலைசேஷன் இல்லைன்னா நீங்கள் சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா சொல்லலாம். தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி. அப்படின்னா என்னென்னா எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் இது மூலியமாக உடம்புக்குள்ளே நம்ம ஒரு கேத்தட்டர் வழியாக ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி எந்த இடத்துல எந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் பண்ணுற ஒரு வேலை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆஞ்சியோகிராம் பண்ணுறது நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஹார்ட்டில் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குது, இரத்த குழாய்க்குள்ளே ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னா அது ஆஞ்சியோகிராம் பண்ணி அது மூலியமாக ஒரு பெலூனை போட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த ரத்தோட்டத்தை சரிப்படுத்தும் போது அந்த ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம ஒரு ஹார்ட்டை காப்பாற்றலாம். ஸோ தட் இஸ் வாட் அ கார்டியாலஜிஸ்ட் டஸ். இது கரோனரி ஆஞ்சியோகிராம், கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி டெக்னிக் நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் நம்ம ஹார்ட்டை டச் பண்ண மாட்டோம். உடம்புல எந்த ஆர்கனுக்கு வேணாலும் நம்மளால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக், ஒருத்தருக்கு மூளையில் அந்த இரத்த குழாய்க்குள்ளே அடைப்பு இருக்கும்போது பீப்புள் கேன் ஹாவ் ஸ்ட்ரோக். அந்த ஸ்ட்ரோக் விக்டிம்ஸ்க்கு சீக்கிரமாக வித்தின் ஃபியூ ஹவர்ஸ், ஐடியலாக ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அந்த ஸ்ட்ரோக் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த மூளையில் இருக்கிற அடைப்பை ஒரு கேத்தட்டர் வழியாக த்ராம்பெக்டமி அப்படின்ற ப்ரொசீஜர் வழியாக நம்ம அந்த அடைப்பை கிளியர் பண்ணி ரத்தோட்டத்தை சரிப்படுத்தலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் டஸ். இந்த மாதிரி உடம்புல கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம அடுத்த சில எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதுக்கான பதில்களை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.